இந்த விஜய் அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இப்போது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி தான் மாமல்லபுரத்துக்கு வர வைத்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கியிருக்காரு. ஏன் இவ்வளோ காலம் தாமதமாகி நேராக போய் மக்களை சந்திக்காமல் இதற்கு இறந்தவங்க குடும்பத்தை நேராக வரவழைச்சி அவர் நிதியுதவி கொடுத்ததை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் 19-20 வயசு அரசியலுக்கு வந்தேன். இன்றைக்கி எனக்கு வயசு 57. இந்த 37 வருஷம் அரசியல் வரலாற்று நான் பார்த்த வரைக்கும் இப்படி ஒரு கேவலமான அரசியல், கேடுகட்ட அரசியல், கேடுகட்ட கட்சி தலைவர், கேடுகட்ட கட்சியை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு அரசியல் நாகரிகமற்ற அநாகரிகமான ஒரு கட்சி தான் தலைவர் தான் இந்த தாவேக்கம், அது கட்சி தலைவர் விஜய். புரியுங்களா? ஒன்றே இல்லை, சிம்பிளாக இந்த கரூரில் செத்தவங்களை விட்டுருங்க. அந்த மீட்டிங் நடந்த இடத்துல சுற்றி எத்தனை கடைங்க, எத்தனை வீடுங்குது, எல்லாத்து மேலே ஏறி அந்தந்த கடைங்களுக்கு வீடுகளுக்கும் சேதத்தை உருவாக்கி ஓட்சி போட்டு நாசனம் பண்ணி அந்த தெருப்புல இருக்க எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்குறாங்க. வேறு எந்த கட்சியிலாவது எவன் வீட்டு செவத்துலையாவது கடை மேலே ஏறி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு கட்சி தொண்டர்கள். கட்சி தொண்டர்களாக மக்களுக்கு சேவை செய்ய தான் இருக்கணும். மக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தி நஷ்டத்தை ஏற்படுத்தணும் கட்சி தொண்டர்கள் இல்லை. அரசு வந்து ஒரு ஆளும் அரசு வந்து ஒரு பொதுவான இடத்த கொடுத்துருந்தா அந்த பிரச்சனை வரப்போ நீங்கள் தானே கேட்டீங்க. 3 இடத்த குறிப்பிட்டு கேட்டீங்க. 3 இடத்த ஒரு இடம் கொடுத்தாங்க. அரசாவே அது நீ கேட்ட இடத்துல மாநாட்டி எடுத்து இந்த இடத்த கொடுத்தது நீங்கள் தானே கேட்டீங்க. நீ 3 இடம் கேட்ட 3 இடத்த ஒன்று கொடுத்தாங்க அங்கே. ஏன்னா அதுக்கு முன்னால் தான் அங்கே தான் இன்னொரு பெரிய கட்சி அதிமுக கட்சி எடப்பாடியார் அங்கே வந்து பேசிட்டு போனார். அப்போ ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய இடம் தானே அது கொடுத்துருக்கு அரசு. வேறு யாருமே நடத்தாத இடத்துல எங்கேயோ கொடுத்தது. அப்போ சரியான அரசு தெரியாதான் கொடுத்துருக்கு. புரியுங்க? காவல்துறை சரியான இடத்துல தான் ஒதுக்கி கொடுத்துருக்கு. இது காவல்துறை செயல்பாடு. அரசு இதில் அரசு காவல்துறை அரசுக்கு சொந்தமானது தான். பட் இது காவல்துறை முடிவெடுத்து பண்ணுறது. அப்படி இருக்கும்போது அதை பண்ணது தான். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு அதாவது எல்லா தலைவரும், சின்ன தலைவரோ, சின்ன பெரிய கட்சியோ, பெரிய தலைவரோ யாராக இருந்தாலும் மக்கள் பாதிக்கும் போது களத்தில் இறங்கி சேவை செய்வாங்க. புரியுங்களா? இவன் மக்கள் கண்ணி எதிர்க்க கீழே வந்து அடிப்பட்டு செத்து நிற்கிறான். செத்த ஆளுக்கு மேலே ஏறி நின்று இவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க ரசிகருங்க. இவங்க தொண்டங்களா? இவங்க கட்சி சேவகர்களா? செத்தமாக எவனோ ஒருத்தன் மொத்தம்தான் ஒருத்தன் ஆளை போட்டு இதெல்லாம் பண்ணுற மாதிரி அமைக்க விட்றான். அவனுக்கு தூக்கின்னு போகிறத பார்க்குறான். மற்ற அத்தனை பேர் அவனுக்கு வழி கூட விட மாட்டுறாங்க. செத்தவன் மேலே ஏறி நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, கொள்கிறாங்க. ஒரு சில 1-2 பேர் வந்து இவனுக்கு குரல் கொடுத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதாகிக்கிறாங்க கொண்டுக்கிறாங்க சொல்லிவிட்டு அவனே சொல்கிறான், ஆம்புலன்ஸை கூப்பிடுப்பா கொள்ளுப்பான்னு சொல்லிவிட்டு. இந்த ரசிகர்களாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க? அது கட்சியே கிடையாதுங்க. கட்சிக்காரன் இவங்க ரசிகர்கள்லாம் சேர்ந்துங்க அந்த கட்சிக்காரனை சொல்லிக்கிறானுங்க. புரியுங்களா? அவன் ரசிகர் தான், கட்சிக்காரனெல்லாம் கிடையாது. கட்சிக்காரன் தான் மக்களுக்கு சேவை செய்வான். கட்சி பேரில் முடியலன்னா செய்யலைனாலும் கம்முன்னு கோயின் வைப்பான். ஆனால் மக்கள் கெட்டது செய்ய மாட்டான். அவன் தான் கட்சிக்காரன். இல்லை, இப்போ இந்த 2026 தேர்தல் வந்து விஜய் தீர்மானிப்பதான எல்லா கட்சியும் இப்போ சொல்லிக்கிட்டு இருங்க. அதான் சொல்கிறேன். கேடு கட்ட இந்த மாதிரி ஐயக்கிய ரசிகர்கள் வந்து கண் மூடி இந்நேரத்துக்குடா ஓட்டு போனால் அவர் நல்லா டான்ஸர், அது ஓட்டு போடுவேன்றான். புரியுங்களா? கரூரில் வந்து 41 பேர் செத்துட்டாங்க. செத்தவங்களை வந்து கண்ணிக்கு இறங்கி காப்பாற்றிடணும். பயந்து ஓடி போட்டாப்புல. அது என்ன நோக்கமோ என்னன்னு தெரியல. அவன் வந்ததே வந்து திட்டமிட்டு வந்தது தான். புரியுங்களா? காலையில் அவன் தான் சொன்னால் நான் 12 மணிக்கு 12:45 மணிக்கெல்லாம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவர் தான் ட்விட்டர்லாம் போட்டிருக்காரு. போட்டு அவர் வந்து எதுக்கு 7:45 வராரு? சரி 7:45 வரும், நீ வந்து 12 மணிக்கு வரேன்னு சொன்னாலே உனக்கு எதுக்கு ஸ்ட்ரீட் லைட் இல்லாமல் ஃபோக்கஸ் லைட்டாக வச்சுக்கிற, ஜென்ரேட்டர் செட் பண்ணியிருக்க? அப்போ நீ மற்ற எப்படியே பிளான் பண்ணிவிட்டா நீ 7:45 தான் வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஜென்ரேட்டர் ஃபோக்கஸ் ஆகி இதை மக்களுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது தானே. சரி, வந்தவனுக்கு எல்லா கட்சியும் வந்து எல்லா தலைவரும் வருவாங்க. கொஞ்சம் முன்னே பண்ணால் லேட்டு 1 ஹவர் 1 ஹவர், அதிகபட்சம் 2 மணி நேரம் 2 ஹவர் லேட்டாக வந்துடுவாங்க. ஆனால் 10 மணி நேரம் 12 மணி நேரம் லேட்டாக வருவாங்க. அப்படி வரணும் போது கட்சிக்காரர்களுக்கு மக்கள்லாம் வந்து நிற்கிறாங்கல்ல, நீங்கள் சேவை செய்கிறோம், மக்களை பாதுகாக்கிறோம், மக்களுக்காக பாதுகாக்க தான் நாங்கள் வருவோம், பெண்களை பாதுகாக்க தான் வருவோம்னு சொல்கிறீங்களே. அப்போ ஒரு தண்ணி கொடுக்க வேண்டியதாண்டா. சோறு கூட போடலன்னு விட்டுருவோம். ஒரு தண்ணியாவது கொடுத்துக்கலாம்ல. நீ தண்ணி கூட மக்கள் தாக்கத்தில் இருப்பாங்க. உங்கள் கட்சிக்காரனுக்கு அந்த சேவை கூட செய்ய தெரியல. நீங்கள் நாட்டை முன்னேற்ற வந்துடுவீங்களா? இல்லை, விஜய் அவர்களே வந்து
கை குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள் வர வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. மீறி இவர்கள் போவது இவங்க மேலே தப்பா இல்லையா? மக்களுக்கு அறிவு இருந்தால் ஏங்க போகிறான்? கை குழந்தைகளை ஏன் தூக்கிட்டு போறாங்க? வர வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அவன் ரசிகர் அவனை பார்க்க போறான், அவனுக்கு அறிவு தான் போயிருப்பான்ல. அவன் தான் அடிப்படை அறிவே இல்லாத காட்டு மிராண்டி ஆகிறான். காட்டு மிராண்டி தான் மின்கம்பத்தெல்லாம் ஸ்ட்ரீட்டில் போட்டு லைலாடுறான். ஸ்ட்ரீட்டில் கரண்ட் மேலே யார் நாங்கள் இந்த கவர்மெண்ட் கரண்ட் லைட்டை கரண்ட் ஆஃப் பண்ணாமல் என்னங்க பண்ணோம்? அடுத்து மூந்தான எத்தனை பேர் 40 பேருக்கு வந்து 4000 பேர் எடுத்துருப்பான்ல. அது ஒரு பாதுகாப்புக்காக அதுக்காக அரசாங்கம் ஸ்ட்ரீட் லைட் கட் பண்ண தான் சொல்லணும், கரண்ட் கட் பண்ண தான் சொல்லணும். இவன் அது மேலே ஏறான்ல. வேறு எந்த கட்சியாவது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஏறிக்குது பார்த்தா இந்தியாவில் ஏறிக்கிறான்னு பார்த்தாங்களா? பைத்தியக்காரர் மாத்திரம்ல இவங்கெல்லாம் கட்சி தொண்டர்களா? சரி, ஓகே, கட்சி தொண்டை மக்கள் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தில் நிர்வாகியோ அவங்களாம் இருக்கிறாங்களா, அந்த அவங்கெல்லாம் வந்திருக்காங்களே, இவ்வளோ பேருக்கு மக்கள் தண்ணியாவது கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அறிவானா? அப்போ இவங்கெல்லாம் வந்து மக்கள் சேவை செய்கிறவங்களா? மக்கள் சேவை நாங்கள் அவன் கஷ்டப்படும் போது போய் உதவி செய்து அவனை பாதுகாக்கிறது காப்பாற்றணுங்க சேவை. இவ்வளோ பேர் காயிலேருந்து இவ்வளோ பேர் நின்றுக்கிறாங்கப்பா, சாப்பாடுக்கு அட்லீஸ்ட் தண்ணி கொடுத்துக்கலாமே. அதை கூட குக்கிறது ஏங்க. ஒவ்வொரு ஆயிரக்கணக்கான ரசிகர் அவன் வீட்டாண்ட போய் நிற்கிறாங்க. வீட்டு வாசலில் ஒரு தண்ணிக்கான வைக்கலாமா? தண்ணி கொடுக்கறக்குள்ள வீட்டாண்டே கொடுக்காதவன் ஊர்லேயே கொடுக்க போகிறான். அவன் வந்து பாதுகாப்பு செய்கிறவர், மக்களை பாதுகாக்கிறவர், காப்பாற்ற போகிறவர், ஆட்சி அமைச்சு பொற்கால் ஆட்சி தர போகிறாரு. ஒரு தண்ணி கொடுக்காத ஆள் பார்க்க போகிற வீட்டாண்ட பார்க்க போகிற ஆளுக்கு பார்க்கலனாலும் வாசலில் தண்ணியாக குடிச்சிட்டு போன தண்ணி கேன் வைக்கலாம். அது என்னங்க பெருசாகிடும்? ஊருக்குள்ள எல்லா கட்சியாக தண்ணி கேன் தண்ணி பந்து திறக்குது. அந்த மாதிரி வீட்டு வாசல் ஒன்று தேய்க்கிறேன். உன் கட்சிக்காரங்களும் தண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையும். அதே மாதிரி நீ வீட்டு வாசலில் வைக்கிறதுனா இதை கூட செய்யாத பல்வேறு இடங்கள்ல பார்க்குறோம். நிறையா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் வைக்கலைங்கிறதுனால அதை நம்ம ஏங்க தலைவனை தாங்க எல்லாரும் டார்கெட் பண்ணுவாங்க. அந்த கட்சியில் யாரும் நல்ல எண்ணம் கொண்டு சில பேர் செய்வாங்க. உன் வீட்டாண்ட தலைவனி தான் உன் வீட்டாண்ட தானே வராங்க. உன் வீட்டாண்ட வாசலில் தண்ணி குடிவாங்க, தண்ணி வைக்கிறியா? தண்ணி கேன் வச்சுருக்கியா? அங்கே ஒரு தண்ணி பந்தல் வச்சுருக்கியா? அவன் ஆளுங்க செஞ்சாங்கன்னா அவன் லோக்கல் அவனை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு எதோ பண்ணுறான் அரசியல். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து போய் மக்கள் அடிப்பட்டு கிழிந்து கிடக்கும் போது ஆம்புலன்ஸ் கூப்பிடுன்னு நீ சொல்கிற, புரியுங்களா? கூப்பிடுன்னு சொல்லும் போது நீ இறங்கி ஓடலாம்ல. எத்தனை கார் வந்திருக்கோம் உன் பின்னாடி? நீயே தூக்கின்னு போயிட்டு நீட்டு வந்த ஆம்புலன்ஸுக்காக காத்துக்காம உன் காரில் ஏதோ ஒரு காரில் போட்டு அனுப்பிச்சு மக்களை காப்பாற்றிருக்கான்ல. சுற்றி எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. இன்னும் பெருசாக தான் இருக்கும் எல்லாம். அவர் இன்னும் பெரிய அளவுக்கே போயிருப்பார். கீழே இறங்கி நின்று இருந்தா அவரோட மதிப்பும் பெருசாக இருக்கும். நீ மக்களை காப்பாற்றுற நல்லது நேர்மையாக எடுத்துக்கலாம். நீ பயந்து ஓடுற. அவரு கட்சி செயற்குழு ஈசிஆரில் அந்த கல்யாண மண்டலத்தெல்லாம் பண்ணுவார் இல்லைங்களா? நான் ஒரு நியூஸில் பார்த்தேன். ஒரு பேசியிருக்கும் போது படிக்கட்டுலேருந்து ஏறி புசி அந்த ஒரு படிக்கட்டு ஃபுல்லாக அவங்க ஆள் நிற்கிறாங்க. அவங்களாம் தள்ளி விட்டு அவர் கொஞ்சம் வேகமாக வர்றாரு. இவர் பேசினது ஒரு மைக்கை விட்டு போடுறாரு. நியூஸ்லேயே நான் பார்த்தேன். அப்போ அந்த அளவுக்கு ஒரு உயிர் பயம். அப்படி இருக்க ஆள் வந்து நீ எப்படி மக்களுக்கு இறங்கி சேவை செய்வ? அப்படி எதுக்கு நீ அரசியலுக்கு வர? ஏற்பட்டவரை தான் இந்த தமிழக கட்சிகள் கூட்டணிக்கு வேணுங்குது. இது வராது. இப்போ இதை தாண்டி அதுவும் பண்ணல கொண்டு செத்து போயிட்டாங்க கொண்டாங்க. செத்தோன்னு என்ன பண்ணுவாங்க? எந்த கட்சி தலைவரும் முதலமைச்சரே யாருன்னா செத்தா கூட ஓடுறாரு. முக்கியமான ஆளாக இருந்தால் நேராக போய் பார்க்குறாரு, கொள்கிறாரு. நீ போய் பார்க்காம அவங்கள வர வச்சு பார்க்குற. இப்போது அவங்களும் வர்றாங்கன்னா அந்த மக்கள் வந்து வந்தவங்க எவ்வளோ கீழ்த்தரமான ஆளாக இருப்பானுங்க. இந்த மக்கள் வந்து காசுக்காக எவ்வளோ கீழ்த்தரமாக இறங்குதுங்கப்பா. இப்படியா? என்னடா செத்தவன் போயிட்டு எனக்கு ஆறுதல் சொல்லணும் வீட்டு வாசல் வீட்டு வாசல் போய் நிற்பானாங்க. இதுங்க போய் நிற்குதுங்கன்னா இடம் தரல அரசு, மண்டபம் ஏங்க தரணும்? நீங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போவியா? மண்டபம் தேடுவியா? செத்தம் அப்படியே நீ மண்டபம் பிக்ஸ் கூப்பிட்டா அதுவும் தப்பு தானே. செத்தம் வீட்டுக்கு போய் தாங்க ஆறுதல் சொன்னோம். ஒரே ஒரு சூடு சொன்ன ஒரு பெண்மணி மட்டும் கொடுத்த காசு திருப்பி விசி அடிச்சுது மூஞ்சில். மீதி 40 பேரும் இதுக்கு தனியாக ஏதாவது காசு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓடிக்குதுங்களான்னு தெரியல. எவ்வளோ அவனை சொல்ல மாட்டேங்க. நான் விஜயை கூட குறை சொல்ல மாட்டேங்க. இவருதுங்க ஓடுது பாருங்க, புரியுங்களா? போன வருஷம் வெள்ள நிவாரணத்துக்கு இதே டிவி சத்தத்தை வந்து ஜனங்களை வர வச்சு அவர் வீட்டில் வச்சு கொடுத்துக்கிறார். எல்லா கட்சி எல்லா தலைவரும் பாதிக்கப்பட்ட மக்கள் நேராக போய் பார்த்து கஷ்டப்பட்டு மழையிலையும் வெள்ளத்துலையும் சேத்துலையும் போய் தான் நிவாரண பொருள்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. நாங்கள் உள்பட எங்கள் கட்சி நிறைய செஞ்சுருக்கு, புரியுங்களா? ஆனால் இவர் ஆளை விட்டு கூப்பிட்டு தான் கொடுப்பாராம். ஒரு பொண்ணு நேற்று போன குரூப்பில் ஒரு பொம்பளை பேட்டி கொடுக்குது. அவரை பார்க்குறதே பெரிய விஷயம். அவனை திருப்பதி ஏழுமலையானம் பார்க்குறதே பெரிய விஷயம்.
அவரை போய் பார்க்கறதுக்கு கிட்ட இருந்து என் புள்ள பார்க்க பாக்கியத்தை என் புள்ள தான் எங்களுக்கு கொடுத்தான். இந்த அவன் செத்து போயிட்டான், அவரை பார்க்க பாக்கியத்துக்காக என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல. இதுங்கெல்லாம் உண்மையிலே தாயா, உண்மையிலே பெத்த தாயா இல்லை மாற்றான் தாயா? பெத்த தாய் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டான் இந்த வார்த்தை, மாற்றான் தாயின்னு சொல்லுவான். இல்லை அது சொல்கிறது தப்பான பொம்பளையாக இருக்கும். இல்லை நம்ம இல்லை இது தவிர்க்க நான் பேசுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு பெத்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு பெற்றிருப்பாங்க, அதை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல, அவரை பார்த்தா போதுன்னா இன்னும் உனக்கு நல்லது பண்ணிட்டேன் இந்த 20 லட்சமா. அப்போ இந்த காசுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா? அப்போ யார் வேணாலும் யார் வீட்லேயும் பூந்து எல்லா தாய் அம்மாவுக்கு முன்னாடி அவங்க பிள்ளைங்களை கொலை பண்ணிட்டு இந்தம்மா காசு வச்சுக்கோ சாட்சி சொல்லாதுன்னு சொல்லிட்டு போய் நான் ஒத்துப்பாங்களா எல்லாரும்? அவ்வளோக்கு அவ்வளோ போய் அந்த தாய்மார்கள். இறுதியாக அந்த விஜய் வந்து 26 அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இருக்கீங்க அது மாதிரி இந்த இந்த பல்வேறு கட்சிகள் அவரோட கட்சி கூட்டணிக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதையும் எப்படி பார்க்குறீங்க? எல்லா கட்சியும் தான் ஜெயிக்கணுன்றதுக்காக உள்ள அரசியலை பண்ணுது. அதில் ஒரு அரசியல் தான் விஜய் நம்ம கூட கூட்டணிக்கு வரணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போது இருக்கிறதுலே பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்து திமுக அதிமுக தாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் திமுகவுக்கும் 1 லட்சம் ஓட்டு இருக்கும், அதிமுகவுக்கும் 1 லட்சம் ஓட்டு இருக்கும். பட் எல்லா கட்சிகளை வந்து அந்தந்த கட்சி சக்தியை பொறுத்த வரைக்கும் 5000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு, இப்படி ஒரு 10,000 ஓட்டு இப்படி தான் வச்சுருப்பாங்க. புரியுங்களா? இந்த ஓட்டுகள் திமுகவோட போய் சேர்ந்தால் திமுக ஜெயிக்கும், அதிமுகவோட போய் சேர்ந்தால் அதிமுக ஜெயிக்கும். அந்த அடிப்படையில் இவருக்கு கொஞ்சம் ஓட்டு, இந்த ரசிகர்களை போல ஆளுங்களாக இருக்கிறாங்க, இந்த ஓட்டு வருன்றதுக்காக இந்த ஓட்டு நம்ம கூட வந்து சேர்ந்தால் நம்ம ஜெயிக்கலான்றத ஒரு அரசியல் கட்சியும் கணக்கு போடுது. அதுக்காக தான் இவரை கூப்பிடுறாங்களே வழிய இவரால் தான் அவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. புரியுங்களா? இது அரசியல் தந்திரம், அரசியல் சாணிக்கம். இவர் ஓட்டு வேற எங்கன்னா போய் செஞ்சால் நம்ம தோற்றுப்போம், நம்ம மூந்திக்கு போவோம், நம்ம முதல்ல கூப்பிடுவோம் அப்படின்னு பல கட்சிகள் கூப்பிடுதான் செய்வாங்க. இது அரசியல் தான். அதுக்காகவே இவர் வந்து பெருசாலாம் வந்து இவரால் தான் ஆட்சி நிர்மா அதெல்லாம் கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு இன்னொரு புள்ளி வரம் சொல்லணுன்னா, நீங்கள் தேர்தல் வரலாற்றை கணக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக தமிழ்நாட்டில் 60% 62% தான் போலிங்கம். ஆமாம். புதுசாக ஒருத்தர் வரார், ரஜினி வரார், கமல் வரார், விஜயகாந்த் வரார், அவர் வரார், இவர் வரார்னா ஒரு எக்ஸ்ட்ரா 8 பேர் வந்து ஓட்டு போடுவோம். அப்போ 70% 72% அவ்வளோதான் போலிங்கம். மீதி 28% 30% ஆண்டவனே வந்து நின்னா ஓட்டு போட வர மாட்டான். ஏன்னா அவன்லாம் வந்து தேவலோகத்தை வாழ்வேன், தமிழ்நாட்டில் வாழவன், அவனுக்கும் நாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் தேவலோகத்தை வாழ்வான். ஆளுகளுக்கு சலுகைகளே கொடுக்கும், அதை கண்டுபிடிச்சி எப்படி கொடுப்பீங்க? அவன் தான் கார்லேயே போயிட்டு ரேஷன் கார்டில் வாங்குறான், ஆனால் ஓட்டு போட மட்டும் போட வர மாட்டான். புரியுங்களா? இதுதான் தமிழ்நாட்டோட நிஜ நிறுவனம். ஆண்டவனே வந்து எல்லாம் மீதி 30 பேர் போட்டே போட மாட்டான். இப்போ 62 வந்து இந்த விஜய் வரான்னா ஒரு 8% எக்ஸ்ட்ரா போடு, ஒரு 10% போலிங்கம். புரியுங்களா? இப்போ மற்ற அப்படி போலிங்கம் மற்ற கட்சிகள் ஓட்டு வங்கியெல்லாம் சீமான் மான்ற மற்ற கட்சிகள் ஓட்டு வங்கியெல்லாம் குறைஞ்சிரும். புரியுங்களா? அப்படி இருக்கும்போது 8% வச்சு 10% வச்சு ஒரு கட்சியில் ஆட்சி பிடிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இப்போ அந்த புதுசாக வந்து ஓட்டு போகிறோம் 8 பேர் 10 பேர் ஓட்டு போகிறான் இல்லையா, அவன் போடும்போது அவன் யாருக்கு போனான், அவன் ஜெயிச்சிட்டானா தொடர்ந்து ஓட்டு போடுவான். அவன் ஜெயிக்கலன்னா அவன் திரும்ப வந்து ஓட்டே போட மாட்டான், திரும்ப 62% வந்துடும். இது தானே தேர்தல் வரும், நம்ம தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் வரத்தான புள்ளி வரும். புரியுங்களா? அப்படி இருக்கும்போது இதுதான் நடக்கும், இதுதான் உண்மை. அதனால் வந்து விஜயாலெலாம் வந்து அரசியல் மாற்றத்தையோ ஒரு இது ஒன்றும் உருவாக்கவே முடியாது. புரியுங்களா? அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த அரசியலாம் என்னன்னே தெரியாமல் ஒரு சாதாரண ஆட்டு மந்தைகளாக இருக்கிறவங்க, அவங்களாம் சுய அறிவே கிடையாது. அதில் ஒன்றாவதுக்காக கொஞ்சம் ஓட்டு விழும்போது 8% ஓட்டு வர முடியும். மற்றபடி அடுத்த தேர்தலுக்கு அதே விஜய்க்கு ஓட்டு அந்த ஓட்டு வரணும் வராது. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ விளக்கமாக உங்கள் கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.